வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு புகழ் வாழ்க. குருவே அனைவருக்கும் காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ஆழ்ந்த மூச்சில் உட்காரலாம். கைகளை தொட்டு மருந்தீடு வைத்து உங்க மூச்சை கொஞ்ச நேரம் ஆழ்ந்த மூச்சு மூலாதாரத்திலிருந்து மூச்சை எடுத்து விட்டுக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு வாழ்க வளமுடன். பெண்ணின் பெருமை. ஒரு பெண் தவம் செய்வதனால் கிடைக்கும் நன்மைகள், அதை பத்தி தான் தெரிஞ்சு பார்க்கலாம். பெண்ணின் பெருமை தலைப்பு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பெண்களை பத்தி நமது வேதாத்ரி மகரிஷி கொடுத்திருக்க ஒரு சிறப்பு பார்வை அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா மிக சிறப்பா. ஏன்னா பெண்களை உண்மையாவே நமக்கெல்லாம் ஆன்மீகம் தடுக்கப்பட்டது. கோவிலுக்கு போலாம் வரலாம், ஆனா நம்ம ஒரு தியானம் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு அதுக்கு நமக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா முற்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சக்ராஸ் ஓபன் பண்ணணும்னாலே ஒவ்வொரு சக்கராத்துக்குள்ளேயும் 2 வருஷங்கள் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் மூலம் தான் தவமே கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி தவம் கொடுக்கப்பட்ட அந்த நிலைமையில ஒவ்வொரு சக்கரத்திலயும் 2 வருஷம் போயிட்டு இங்க ஆக்கினை வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 12-14 வருஷம் ஆகி போயிடும். அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளால மூலாதாரத்திலிருந்து அடுத்த சக்கரம் ஆகிய சுவாதிஷ்டானத்துக்கே நம்ம போக முடியாத ஒரு கண்டிஷன்ல இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பெண்களுக்கு அந்த மாதவிடாய் 28 நாளுக்கு ஒரு நாள் ஒரு விதம் அந்த மாதவிடாய் பிரச்சனை நமக்கு இருக்கிறதுனால நம்மளால அதற்கு நம்ம தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாம் விளக்கி வச்சாங்க. ஏன்னா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஆண்கள் மட்டும்தான், பெண்கள் ரொம்ப சிலர் தான். கரைக்கால் அம்மையார், அவையார், ரொம்ப கம்மியான ஒரு ஆட்கள் தான். ஆனா நமது வேதாத்ரி மகரிஷி தான் பெண்கள் கண்டிப்பா தவம் செய்யணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல நமக்கெல்லாம் தவம் ஈஸியா. ஏன்னா இப்ப நீங்க இந்த ஒவ்வொரு சக்கரமா ஓபன் பண்ணி போய் நீங்க ஆக்குனா வர்றதுக்குள்ள லேட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிட்டாரு, பைபாஸ் பண்ணி அழகா முதுகு வழியா முதல்ல மூலாதாரத்துல இருந்து கொண்டு ஆக்னா சக்கரத்துல வச்சுட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த சக்கரத்தை எல்லாம் தாண்டி அங்க கொண்டு வச்சு அங்கேயே கவனிக்க செஞ்சாரு. ஏன்னா இந்த தவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தாய் தந்தையின் சேர்க்கையில தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். ஒரு தாய் தந்தையின் சேர்க்கையினால் தான் நமக்கு நம்ம பிறப்பு அப்படிங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த தாய் தந்தையின் சேர்க்கையில எல்லாம் இருக்கும். அந்த தாய் கிட்ட இருக்கிற அத்தனை இதுவும் தந்தை கிட்ட இருக்கிற அத்தனையும் மொத்தமா அதுல சேர்ந்து இருக்கும். அப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பால் போல அப்படின்னு சொல்றாங்க. பால் எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு மேல அதை வச்சுக்க முடியாது. அது என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு டிராப் ஒரு கர்ட் அதுல ஊத்திட்டீங்கன்னா அதை அசையாம அப்படி வச்சுட்டோம்னா அது தயிரா உரையாயிடும். தயிருக்கு அப்புறம் அதுல இருந்து மோரா அதை கடைஞ்சு வெண்ணெயாக எடுத்து வெண்ணெயை நெய்யா எடுக்கும் போது அது பியூரிபிகேஷனான ஒரு நெய்க்கு நமக்கு கிடைக்குதோ கெடவே கெடாத ஒரு பொருளாக அது கிடைக்கிறது. எங்கிருந்து, இந்த பாலில் இருந்து. சோ இந்த ஒரு டிராப் கர்ட் சொல்றோம் இல்லையா, அந்த தயிர் தான் நமது குருவின் சேர்க்கை. அந்த குருவின் சேர்க்கை நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறது அவரோட இது. சோ அப்படி கிடைக்கும் போது நமக்கு என்ன ஆச்சு, நம்ம பெண்கள் நமக்கு இந்த சொன்ன மாதிரி இந்த பைபாஸ் பண்ணி அவர் நேரா ஆக்கினையில நம்மளை தொட்டு நம்மள அந்த இடத்துல அந்த உணர்வை நமக்கு தூண்டி விடுறாரு. சோ இந்த தவம் அப்படிதான் நமக்கு பெண்களுக்கு மிக எளிமையாக கிடைக்க பெற்றது. சரி, இந்த பெண்கள் அப்படின்னாலே அவங்கள பத்தி நமக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எதிரிகள் வெளியிலேயே இல்லை, பெண்கள் தான் பெண்களின் எதிரிகள். ஏன்னா அவரே அந்த அவரோட கவிதையில சொல்லியிருப்பார். அவரோட கவிதையில ஒரு ஒரு வார்த்தை இருக்கும், பெண்களின் அந்த வளம் அறிந்தோர் எத்தனை பேர் அப்படின்னும் போது அந்த மக்கள்னா ஆண்கள்னு அவர் குறிப்பிடவே இல்லை. அப்பன்னா பெண்களும் அதுல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அந்த கவிதையிலேயே வரும். அந்த கவிதையில வர்ற அந்த வார்த்தையில என்னன்னா நம்ம தான் முக்கியமா அதுல இதுவா இருக்கும். ஏன்னா ஒரு பெண் என்பவள் எத்தனை ரோல் நம்ம எடுத்திருக்கோம். தாய்,
தாய் அப்படிங்கிற ரோலுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது என்ன சொல்றது, ஒரு உயர்வான ஒரு இடம். தாய், மனைவி, தங்கை, தமக்கை, சகோதரி, இப்படி பலதரப்பட்ட உறவுகள்ல பெண்கள் அப்படின்றது. நமது குரு கிட்டேயே போய் கேட்டிருக்காங்க எல்லாரும். எப்படி நம்ம யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னும் போது அவர்கள் இதுல அவரவர்கள் உயர்ந்தவர்கள். ஆனா பாதி பேர் ஆண்கள், பாதி பேர் பெண்கள் அப்படின்னா, மற்ற பெண்கள் பாதி பேர்ல மற்றவர்கள் பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். அப்ப எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்காரு. சோ தவம் அப்படிங்கறத நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப இன்னைக்கு தலைப்பு. அப்ப நம்ம பெண்களை பத்தின அந்த பெருமைகள் நமக்கு தெரியாததுனால நிறைய இடத்துல நம்மளே நம்ம குறப்பட்டுக்கிட்டே இருப்போம். எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு நம்ம பெருமையை முதல்ல நான் என் பெருமையை உணரணும். அவரவர்கள் அவர் பெருமையை உணராம மத்தவங்க எல்லாம் குறை சொல்லிக்கிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. சோ நமது பெருமையை நாம் உணரணும்னா, நான் மிக சிறப்பு மிக்கவர். ஒரு தாய் அப்படிங்கிறவ, தாய் அந்த குழந்தைக்கு தாயாக மட்டும் இல்லாம தந்தையாய், ஒரு அப்பா இல்லாத வீட்டுல ஒரு அம்மா அந்த குழந்தைய வளர்த்து எடுத்துருவாங்க. குரு ஸ்தானத்துல இருந்து அந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதையும் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு தெய்வமா அந்த அம்மா அந்த குழந்தைக்கு இருந்துட்டு வராங்க. இந்த அத்தனை ஸ்தானத்தையும் ஒரு பெண்ணால் பூர்த்தி செய்யப்படும் அந்த இடத்துல. சோ அப்பேற்பட்ட ஒரு உயர்வானவள். ஆனா அவங்களுக்கு தன் அருமை தெரியாததுனால என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இத்தனை அவலங்களுக்கும் காரணம் என்னன்னா, நம்ம நம்ம குழந்தைய சுமக்கிற அந்த ஒரு காலம். ஏன்னா நம்மள ஒரு வீட்டுல பிறந்திருக்கோம், அந்த வீட்டுல இருந்து நாத்தா எடுத்து நட்டு ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்து அனுப்பி வைக்கப்படுகிறோம். இங்க நம்ம அந்த சிறப்புகளை இது பண்ணும் போது, நம்ம அந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுல ஒரு குழந்தையே சுமக்கக்கூடிய ஒரு ஒரு தருணத்துல நான் திரும்பவும் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு சொகுசு, எல்லாருக்கும் நல்லாவே ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. அதுல இப்ப என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அந்த ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும், ஒரு அன்னை வளர்ப்பதிலே, அந்த ஒரு குழந்தை சிறந்த குழந்தைகளாக வளர்க்க வேண்டிய இதுல ஒரு அன்னையோட வளர்ப்புலதான் அதிகப்படியான ஒரு இது இருக்கு அப்படிங்கிறாங்க. அன்னை வளர்ப்பு அப்படிங்கறத நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அம்மா தான் வளர்க்குறாங்க, அம்மா வளர்க்கறது இல்ல. அப்படி இல்ல, தாய் மட்டும் வளர்க்கும் காலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த 9 மாசம் நமது வயிற்றில் நாம் சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் அந்த தருணம். அந்த 9 மாசத்துல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு மட்டும்தான் அந்த குழந்தைக்கு எல்லாமாகவும் போகுது அப்படின்னு. அப்படி இல்லை. அலைகளாய் நீ நினைக்கிற ஒவ்வொன்றும், ஒரு சின்ன சின்ன சம்பவங்களும் சின்ன சின்ன இதுவும் அந்த குழந்தையை அலைகளாவே இருக்கும். ஏன்னா இந்த அலை தத்துவம் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க அப்புறம். ஏன்னா பட்டினத்தார், ரமண மகரிஷி இவங்க எல்லாம் தாயை விட்டுட்டு அவங்க சந்நியாசம் வாங்கிட்டு வந்த போதும் தாயின் அலைகள் அவங்களை அப்படியே தொடர்புலயே, ஏன்னா எந்த குழந்தைகளுக்கும் அம்மாவோட தொடர்பு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் தாய் குழந்தைங்களுக்கு ஏதாவதுன்னா அந்த தாய்க்கு ஒரு மாதிரி இருக்கும், தாய்க்கு ஏதாவது அப்படின்னா அந்த குழந்தைய ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். சோ அந்த இது நமக்கு தெரியாததுனால அந்த காலத்துல என்ன பண்ணிட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு இருந்துட்டோம். அது இப்ப பாத்தீங்கன்னா தெரியாம சீரியலும் அதுலயும் இதுலயும் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு, ஏன்னா அந்த குழந்தை வளரும் அந்த காலத்துல என்ன நல்லதுகளை நீங்க நிறைய கேக்குறீங்க, செய்யறீங்க, பண்றீங்க, நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் அந்த கருவின் மூலம் அந்த குழந்தைக்கும் செல்லப்படுகிறது. அந்த அப்படி இருக்கும். அந்த பட்சத்துல நம்ம எப்படி இருக்கணும், அந்த என்ன சொல்றது, நம்ம மாசமா இருக்கிற அந்த காலம் ஒரு பொற்காலமா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப ஜாக்கிரதையா அந்த குழந்தைங்க உனக்கு என்னவா வேணுங்கிறது நீ தான் டிசைட் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டேன்னா, அந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தையா அது வேணும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தரும் டிசைட் பண்ற இடத்துல நம்ம இருக்கோம். சயின்டிஸ்டா வேணுமா, சயின்டிஸ்டா வர்றதுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேளுங்க, பாருங்க, எல்லாமே பண்ணுங்க. ஒரு நல்ல மேத்தமெட்டிக்ஸ் வரணுமா, நல்ல டாக்டரா வரணுமா, என்னவாக வேணும் அப்படிங்கறத நீ டிசைட் பண்ணிட்டு அதுக்குள்ள நீ கரு சுமக்க காலம் தொட்டு நீங்க அப்படியே கேட்க ஆரம்பிச்சு அதையே நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்பேற்பட்ட நல்ல ஒரு குழந்தைய நம்மளால கொடுக்க முடியும். சரி, அதெல்லாம் தாண்டி வந்துட்டோங்க, அதெல்லாம் முடியாதுங்க, இப்ப நான் குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு, இதெல்லாம் ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கரு மையத்துல நமக்கு இருக்கிறத தூய்மை பண்ணிக்க வேண்டிய ஒரு வேலையில இருக்கும். ஏன்னா பெண்கள் நம்ம எந்த தவறுகள் செஞ்சாலும், ஏன்னா இந்த மகரிஷி மட்டும்தான் இந்த வார்த்தையை சொன்னார், பெண்களுக்கு தியானம் கொடுக்கப்படவில்லை, கொடுக்கப்பட்ட பின். இப்ப நம்ம சுவாமிஜி நமக்கு ஈஸியா அந்த என்ன சொல்றது கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, எந்த குடும்பங்களில் துர்மரணங்கள் நிகழ்கிறதோ, இதை யாருமே சொல்லல,
துர்மரணங்கள் எந்த இல்லங்களில் நிகழ்கிறதோ, அகால மரணம், சூசைட், ஆக்சிடென்ட், இப்படி எல்லாம் நிகழறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த இல்லத்தில், அது நீங்க நீங்க நல்லா அதை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இல்லத்தில் ஏதோ ஒரு ஜெனரேஷன்ல பெண்களை மிக கொடுமை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பெரிய ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரொம்ப அந்த குழந்தை வேதனைப்பட்டிருக்கும், மன வேதனை எல்லாம் பட்டிருக்கும். அந்த வேதனை அலைகள் கண்டிப்பா துர்மரணத்தை நிகழும். இதை விட ஒரு ஒரு இது சொல்லவே முடியாது, பயமாயிடும். ஏன்னா இனிமே நம்ம ஒவ்வொரு பெண்களும் அது யோசிக்கணும். நம்ம எந்த தவறு, உங்க வீட்டுக்கு வர மருமகளையோ, இல்ல உங்க மாமியாரையோ, உள்ள உங்க நாத்தனார்களையோ, உங்க சகோதரிகளையோ, யாரையுமே நீங்க சின்னதா ஒரு சங்கடப்படுத்துனீங்கன்னா கூட அது பாதிப்பு வருங்கிற ஒரு மைண்ட் உங்களுக்குள்ள தெளிவா இருக்கணும். ஏன்னா பெண்களுக்கு இதெல்லாம் தெளிவா தெரியணுங்கிறதுக்காக தான் தியானம் கொடுத்தது. ஏன்னா இந்த தியானம் கிடைச்சதுனால நம்ம கொஞ்சம், ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் தெரியாம இருந்துச்சு. நம்ம முன்னோர்களுக்கு, இப்ப நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுனால, ஆனா யாரோ ஒருத்தர் நினைச்சதுதான் இன்னைக்கு இந்த இடம், இந்த குரு நமக்கு கிடைச்சிருக்கார், இந்த ஒரு ஆன்மீக அமைப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. அது கிடைக்காததுனால அவர்கள் இதெல்லாம் கரெக்டா தெளிவா தெரியல. ஆனா இப்ப நமக்கு கிடைச்சிருக்க இந்த இதுல பெண்கள் ரொம்ப முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இல்லத்தில் ஒரு ஆண் மகனுக்கு எது கிடைச்சாலும் அவன் இது ஒரு ஒரு போல்டா எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். ஆனா ஒரு பெண்ணிற்கு கிடைக்க பெற்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, எது கிடைச்சாலும் பெண்கள் மத்தவங்களுக்கு எல்லாம் அதை ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணிற்கு இந்த தவம் தவம் அப்படிங்கிறது லேசான ஒரு விஷயமா. அப்போ அவங்களுக்கு அன்பும் கருணையும் மேலோங்கிய நிலையில் இருக்கும் ஒருவருக்கு மட்டும்தான் தவமே கிடைக்கும். அப்ப அன்பும் கருணையும் மேலோங்கியவர்கள் பெண்கள். அந்த பெண்களுக்கு இதுவும் கிடைக்கும் போது, இந்த தவமும் ஈஸியா கிடைச்சிடும் போது, அந்த இல்லம் ஒரு கோவிலாக அமைக்கிறது. ஒரு கோவில் தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா நம்ம இங்கேயே வந்து ஒரு பல்கலைக்கழகமாக நமது குடும்பத்தை ஒரு அழகான ஒரு பேக் மாதிரி கொண்டு போய் அவங்கள சிறப்பா ஒவ்வொரு படியும் மேல 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 கொண்டு போய் அவங்கள நல்லா கொண்டு வரலாம் நம்ம குழந்தை. ஏன்னா ஒருத்தருக்கு அந்த வீட்டுல தவம் இருந்ததுன்னா அந்த தவத்தின் பலன் நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும் நம்ம கண்டிப்பா நினைக்க மாட்டோம். என் கணவன் நல்லா இருக்கணும், என் குழந்தைகள் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த கணவன்மார்கள் அப்படிங்கும் போது நமக்கு அதிகமா சொல்லுவாரு, அது அதிகமான கோவம் யார் மேல இருக்கு அப்படின்னு கேட்டா கணவனுக்கு மனைவியின் மேலும், மனைவிக்கு கணவனின் மேலும் தான் அதிகமா கோவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கும் நமது குரு ஒரு காரணம் சொல்லிட்டாரு. எதனால அதுன்னா, ஏன்னா ஏன் கருமையத்துல நான் எவ்வளவு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும், நல்லதோ கெட்டதோ, அதை துவைச்சு சுத்தப்படுத்தி காய போடுறதுக்கு தான் வந்திருக்கிறது மனைவியாகவும் கணவனாகவும். அந்த சுற்றங்கள் அனைத்தும் நமக்கு ஒண்ணு ஏதாவது கெடுதல் நடக்குது அப்படின்னா அதற்கு காரணம் நம் கருமையத்தில் உள்ள அந்த கலங்கங்கள் சுத்தப்படுத்துவதற்கு. இப்பவும் நீங்க என்ன என்ன நினைக்க சொல்றாரு, சோ அதனால உங்க மிஸ்டேக் இல்ல, நீங்க சொல்லிக்க கூடாது எனக்கு அங்க இருந்து வந்துச்சு அலைன்ஸ், இங்க இருந்து வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு எல்லாம் கிடையாது. இது இவர் உனக்காக அமைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட சிறப்பு. இத நீ அழகா உன்னோட கருமையத்தையும் அவரோட கருமையத்தையும் தூய்மைப்படுத்திக்கிட்டு சுத்தமா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டோம்னா அங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ், ஏன்னா இது இப்போ அப்படியே ஒரே இது இல்லையே, அடுத்த ஸ்டெப் இதெல்லாம் சுத்தப்படுத்தி நல்ல வாழ்க்கை துணையா. ஏன்னா ஒரு கணவனும் மனைவியும் இல்லத்தில் ஒரு சிறந்த தம்பதியர்னா இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைகள் அவங்கள பார்த்துதான் வளர்றாங்க. அவங்கள பார்த்து வளர்ற அந்த பிள்ளைகளுக்கு தனது தந்தை போல, தனது தாயை போல ஒரு பெண் வேண்டும், ஒரு பையன் வேணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்பதான் அவங்களோட அந்த ஒரு அதை விட்டு நம்ம இதே இதுலன்னா சண்டை போட்டுக்கிட்டே எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை சொல்லிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன நிகழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க அத்தனையுமே அந்த குழந்தைகளுக்கும் அந்த பாதிப்பை கொடுக்கும். அவங்களுக்கு ஆமா நீ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வாழ்க்கை தெரியுது, இதுல எங்களுக்கு வேறையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. எனது அம்மா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கணும்னு ஒவ்வொரு பையனும் நினைக்கணும். எனது தந்தை போல் ஒரு ஆண்மகன் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த குடும்பத்துல அந்த குழந்தைகள், அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணா இருக்கலாம், குழந்தைகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. இது எல்லாம் தவம் நமக்கு கிடைக்கும் போது, என்ன சொல்றது, நமக்கு சிறப்பா இந்த தவங்கள் எல்லாம் கிடைக்கும் போது நம்மள ஒவ்வொரு நாளும் அந்த தவத்துல நம்ம உட்காரும் போது நம்ம சுத்தப்படுத்தப்பட்டுட்டே இருக்கும். என்ன செஞ்சிருக்காரு நம்ம கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது குரு ஒரு உளிய நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த உளியில உன்கிட்ட இருக்கிற நல்லதுகளை எல்லாம் அழகா வச்சுக்கிட்டு மற்றதை எல்லாம் செதுக்கி 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 சுத்தப்படுத்தி
நீ ஒரு சிறப்பான சிலையாக மாற்றிக்கொள். இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. சோ இப்படியே நம்ம மாத்தும் போது நம்ம சிறப்பா எல்லாமே பண்ணிட்டோம்னா எதுவுமே, ஏன்னா அதுதான் சொல்லிட்டேன், ஒரு துர்மரணத்திற்கு காரணம் அந்த வீட்டில் நடக்கும் கொடுமைகள். இப்போ நம்ம தாய் தந்தை அப்படிங்கிற ஸ்தானத்துல எங்க என்னாலும் ஒரு சின்ன கதை, இது அழகர் ராமானுஜம் ஐயா சொன்னது. ஒரு குழந்தைய வந்து ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போறா. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எதை கேட்டாலும் அந்த புள்ள வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் அம்மாட்ட கேட்டுட்டு போலாம், ஊருக்கு எங்கேயாவது போலாமா அப்படின்னு கேட்டுட்டா ஒரு நிமிஷம் நான் அம்மாட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் போலாம் அப்படின்னு சொல்லி. இவளுக்கு இது எப்ப பார்த்தாலும் அம்மாட்ட கேட்டுட்டு வந்து சொல்றான், கேட்டுட்டு வந்து சொல்லணும்னு சொல்றானே, அவன் மாசமாவும் இருக்கா. இப்படி என்பது அவளுக்கு ஒரு வெறுப்பு வந்துட்டே இருக்கு அந்த அம்மா மேலயும் அவள் மேலயும். அந்த வெறுப்போட அந்த குழந்தைக்கு அந்த வெறுப்பு போகுது. போயிட்டு அவங்க அப்படியே சொல்றாங்க, ஒவ்வொரு தடவையும் இப்படி எல்லாத்துக்கும் அம்மாவை கேட்கறாரு, இவர் என்ன சரியான அம்மாஞ்சியை பிடிச்சு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த பிள்ளை ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அதுவே போகுது. இந்த குழந்தைகளுக்கு அது போயிட்டே இருக்கு. இந்த குழந்தை அந்த வயிற்றுக்குள்ள வளர்ற அந்த குழந்தைக்கு அலைகளாக அது போய் பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா மேல அதுக்கு ஒரு பெரிய ஈடுபாடே இல்லை. ஏன்னா எது சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாமியார் மேல இருக்க கோபம், மாமனார் மேல அந்த வீட்டுல இருக்க கோபம் தன் குழந்தைகளுக்கு மாசமா இருக்கும்போது அவங்க அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. சோ அந்த குழந்தை பாத்தீங்கன்னா நேரா வீட்டோட மாப்பிள்ளையே ஒரு வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு போய் சேர்ந்தாங்க. சோ இதுக்கு காரணம் யாருன்னா, நம்ம வந்து நம்ம எல்லாமே சொல்றோம், அப்படியே பொண்டாட்டி தாசன் ஆயிட்டடா, அப்படியே இப்படி ஆயிட்டடா அப்படின்னா, நீங்க பண்ணி வச்சது, நீங்க அதை நேசிக்க வைஃபை வச்சுக்கோடா, சந்தோஷமா வச்சுக்கோ, அவ இன்னொரு இடத்துல இருந்து வந்திருக்கா, அவளை ஹாப்பியா வச்சுக்கிட்டேன்னா அதுதானேடா நமக்கு வேணும். அது அந்த அந்த பெண் என்பவள் வந்து மருவி வந்த மகள். அந்த மருமகளை மகனாக பாவிச்சு அந்த இடத்துல மக சந்தோஷமா இருக்கிறத பத்தி யாராவது வருத்தப்படுவாங்களா? அந்த நினைப்ப நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க வச்சுட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்க பையனும் சந்தோஷமா இருப்பான், மருமகளும் சந்தோஷமா இருப்பா, மகளும் சந்தோஷமா இருப்பான், மருமகனும் சந்தோஷமா இருப்பான். இந்த இடத்துல நம்ம மிக சிறப்பா இதை தெரிஞ்சுக்குவோம். எப்போன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமங்கள் நமக்கு என்பது நம்ம செய்யும் அந்த தவிர குழந்தைகளுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது நம்ம அங்கிருந்து ஒரு ஸ்டெப் தள்ளி வந்து அவங்கள வாழ்த்திக்கிட்டே இருக்கும். எந்த விதத்திலயும் அவங்க நம்மளால ஒரு தொந்தரவு அங்க இல்லாம அவங்கள அதை மீறி சின்ன சின்னது வரும்போது நமக்கு அது புரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்தப்படுத்தி சரியா போயிடும். அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க, நம்ம வாழ்த்திட்டு. இந்த தவம் கிடைக்கும் போது என்ன நடக்குது இன்னொன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து தவத்தில சிறந்து அவங்க தவசீலிகளாக மாறும் பட்சத்தில் அவங்க அவங்களோட நிறுத்திக்க மாட்டாங்க. அவங்க குடும்பம், அவங்களோட பிள்ளைகள், அவங்களோட இதை நிறுத்தாம அடுத்த ஸ்டெப்பா அவங்க அந்த சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தனி மனித அமைதி ஒரு பெண்ணிற்கு தவம் கொடுக்கப்பட்டால் நிகழ்ந்துவிடும். தனி மனித அமைதி கிடைச்சாதான் மத்ததெல்லாம் வரும். சோ அப்ப அது வந்து தவம் நமக்கு கொடுக்கப்பட்டவுடன் அடுத்த ஸ்டெப்பே வந்து நமக்கு நம்ம அமைதியாகிற ஒரு இது கிடைக்கும். தனி மனித அமைதி கிடைச்ச உடனே அந்த குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா அந்த அமைதிக்குள்ள கொண்டு வரும். எல்லாத்தையும் அழகா தட்டி கொடுத்து கூட்டிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் சுற்றம். சுற்றம் அப்படின்னும் போது சோ இந்த இடத்துல அவங்க கண்டிப்பா அந்த மாமியார, உங்க வீட்டுக்கு வர்ற அந்த நாத்தனார்களை சிறப்பா நீங்க நடத்தி ஒரு தாயா, ஒரு நாத்தனாருக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்க மருமகள், மூத்த மருமகளா இருந்தா ஒரு தாயா இருந்து அவங்களையும் நீங்க சிறப்பா வழி நடத்தி கொண்டு போகணும். தங்கைகளாக இருந்தா அவங்கள உங்களோட சகோதரிகளாக அணைச்சுக்கிட்டு கொண்டு போகணும். இப்படி சோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா பண்ணாம அம்மா மாமியாருங்கிறவங்க ஒரு எளிமையா பாத்துட்டீங்கன்னா, நான் என்னோட தவத்துல எல்லாம் வேண்டும் போதே தாய் தந்தையை வணங்கும் போதே மாமனார் மாமியாரையும் வணங்கிக்க சொன்னேன். ஏன்னா அந்த 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 ஆற்றல் போக போக முதியோர் இல்லம் வராம இருக்குமே அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா எப்ப வந்து எனது தாய் தந்தையை போலவே எனது மாமனார் மாமியாரும் நான் நினைக்க ஆரம்பிச்சுட்டேன்னா அவங்கள கஷ்டப்படுத்தவோ அவங்க கஷ்டப்படவோ நான் பார்க்க விரும்ப மாட்டேன். சோ அந்த இடம் எப்ப வரும் கேட்டீங்கன்னா, தவம் செய்யும் போது. ஏன்னா நான் தப்பு செஞ்சா எங்க போகும், என் குழந்தைகளுக்கு அந்த கருமையத்துக்கு போகும். அது எனக்கு தெளிவா தெரிஞ்சிடும். சோ அந்த இடத்துலயும் நான் என்ன பியூரிபிகேஷன் பண்ணி இது பண்ணிடுவேன். சோ இந்த பெண்கள் அந்த தவம் கிடைச்ச உடனே அடுத்த ஸ்டெப்பான சுற்றத்தாருக்கு, ஊருக்கு, உலகுக்கு எல்லாமே ஒரு பெண்ணுக்கு கிடைச்சா அது அந்த என்ன சொல்றது ஒரு சமுதாயத்திற்குமே கெடுக்கப்பட்டது. ஏன்னா இன்னைக்கும் நமது வேதாத்ரி மகரிஷி நமக்கு கொடுத்த போது இப்பவும் நம்மளோட ஸ்கை யோகால நம்ம கிளாஸ்க்கு போனா யார் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு தான் ஒரு முக்கியத்துவமும் கொடுப்பாரு. ஏன்னா இது எல்லாத்த விட பெண்ணின் பெருமையை இவரை விட ஒரு சிறப்பா ஒருத்தர் பேசியும் இருக்க முடியாது. ஒரு பெண்ணிற்கு கொடுக்கப்பட வேண்டிய மிக சிறப்பான ஒரு இடத்தை அவர் கொடுத்திருக்காரு. இல்லைன்னா அவர் மனைவிய அவர் வந்து 1961 நான் என்னையும் இனி நான் சம்பாதிக்கும் அனைத்தையும் இந்த உலகத்திற்காக நான் சேவை செய்ய போறேன்னு சொல்லிட்டு தான் லைஃப் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் வெளில வந்து
பண்ணும் போதும் அந்த வைஃப் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நான் உங்களை பார்க்க வர்றவங்களோட சேர்ந்து உங்களை பார்க்க வரலாமா? எனக்கு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்க தரணும். அடுத்து, உங்களுக்கு இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும்போது உங்க உடல் உபாதைகள், உங்களுக்கு உடல்நல குறைபாடு ஏதாவது ஏற்பட்டா அன்னைக்கு நான் உங்களை கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு இதை மட்டும் கூட. இவ்வளவு பெரிய உயர்வு! அந்த அம்மா வந்து லோகம்பால நினைச்சா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஈஸியா நமக்காக எல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. இப்பேற்பட்ட குருவை நமக்கு கொடுத்து அவங்கள நம்ம எப்படி எல்லாம் வணங்கணும் அந்த பெண்மையை. அதனால அவர் வந்து அதுக்கப்புறமும் போய் அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டு வந்தாருன்னா 6 மாசம் 7 மாசம் ஆகுமா. வந்து அவர் வந்த உடனே பாக்குறதுக்கு மொத்த ஜனமும் அங்க வரும், திருவான்மையூருக்கு அங்க வரும்போது வருவாங்க. அப்ப அம்மாவும் ஒரு ஓரத்துல நின்றுட்டு இருப்பாங்க, தனியா வந்து ஐயாவை பார்க்க மாட்டாங்க, வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப போய் அவரை அந்த அம்மாவை பார்த்து, ராஜம் நல்லா இருக்கியா, உடம்பு நல்லா இருக்கா, அவ்வளவுதான், அந்த 2 வார்த்தையை கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்துருவாராம். சோ எந்த அளவுக்கு அவர் யாரோ சொன்ன மாதிரி அப்போ அவருக்கு தோணுனதுதான், அந்த ஒய்ஃப் அப்படிங்கிறவ வந்து என்னென்னமோ டேஸ் வச்சிருப்போம், அப்ரிசியேஷன் டேஸ் எல்லாத்துக்குமே என்னென்னமோ கொடுத்துருக்கோம். அன்னையர் தினம், மகளிர் தினம், அந்த தினம் இந்த தினம் அப்படியெல்லாம் கொடுத்துருக்கோம். மனைவியரை சிறப்பு சேர்க்கணும். ஏன்னா அந்த அம்மாவோட இதை யோசிச்சு பாருங்க, அவங்க மட்டும் அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்க இது பண்ணாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நமக்கு இப்படி ஒரு குரு கிடைச்சிருப்பாரா? இப்படி ஒரு அமைப்பு நமக்கு கிடைச்சிருக்குமா? இப்ப நம்ம எல்லாம் இவ்வளவு தூரம் அழகா ஒரு தவம் கிடைச்சு இவ்வளவு உயர்வா நம்ம ஆயிருப்போமா? சோ அந்த அம்மாவை நம்ம எப்படியெல்லாம் போட்டணும். அந்த அம்மாவோட பிறந்த தினத்தான் நம்ம வைஃப் அப்ரிசியேஷன் டேன்னு நம்ம கொண்டாட விடுறாரு. இது எத்தனை பேருக்கு? அப்ப கூட அவர் வந்து ஒரு கவிதை எழுதி இருந்தாரு. அந்த கவிதையிலே அந்த பெண்மையை வணங்குகிறேன் சொன்ன போது அது யாருக்கும் அங்க ஒத்து வரலையாம். ஒத்து வராம அந்த வணங்குகிறேன்ற வார்த்தையே மாத்த சொல்லி போற்றுகிறேன் அப்படி ஏதோ மாத்த சொல்லியிருக்காங்க. அப்ப கூட இந்த ஜென்ஸுக்குன்னு உண்டான ஒரு சில கேரக்டர் அது ஐயாவே சொல்லுவார். சோ இந்த மாதிரி பெண்மைக்கு ஒரு மிக சிறப்பான இடம். எப்பேற்பட்ட ஒரு இடம் யோசிச்சு பாருங்க. வைஃப் அன்னைக்கு வந்துட்டு அந்த வைஃபை பார்த்து அந்த ஹஸ்பண்ட் பாடுற அந்த ஒரு பாடல் ரொம்ப சிறப்பா இருக்கும். அது உண்மையாவே அந்த மனைவியர் நல வேட்பு தினம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி என்ன சொல்றேன், எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கிற டே அது. நாங்க எல்லாம் ஃபுல்லாவே எல்லாருமே கம்பல்சரி நாங்க எல்லாம் கலந்துப்போம். ஆனா உண்மையாவே அங்க நிறைய பேர் வருவாங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க, அவங்களுக்கு அந்த அமைப்பை பத்தியும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பட் அந்த வைஃப் இருந்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க, யாராவது சொல்லி அங்க வருவாங்க. அவங்களுக்கு இந்த இது கிடைக்கும் போது அவ்வளவு சிறப்பா இருக்கும். இப்படி ஒரு சின்ன 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 விஷயத்துல கூட அந்த பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஒரு உயர்வான இடத்துல எவ்வளவு, அதான் சொல்றேன், மத்தவங்க எல்லாம் பாடி வச்சுட்டு போனாங்க, பேசி வச்சுட்டு போனாங்க, என்னென்னமோ சொன்னாங்க பாரதி. ஏன்னா ஒரு 50 வரும், அதான் சொல்ற, ஒரு பின்னோக்கி பார்க்க போனா பெண்களை வந்து ஒரு 2ஆம் தலை பிரஜைகளாக ஒரு ரொம்ப கேவலமா தான் நடத்தியிருக்காங்க. அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அவங்க இதுவா பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேயே நம்மளை வச்சிருக்கும் போது இந்த குரு நம்மளை எவ்வளவு சிறப்பா கொடுத்து நமக்கு அத்தனையும் நம்ம கைக்குள்ள கொடுத்து நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கிறதுக்கு நமக்கு இவ்வளவு வழிகளை கொடுத்திருக்காரு. இந்த தவங்கள் நம்ம சிறப்பா செய்யணும். நானும் தவம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு போறதல்ல. நம்ம அதை சிறப்பா செய்யத்தான் நமக்குள்ள அந்த மாற்றங்கள் நிகழும். ஒவ்வொரு மாற்றங்களும் நிகழ நிகழ நிகழத்தான் நமது குடும்பம் ஃபர்ஸ்ட் நான் என்ன சரி பண்ணிட்டு அடுத்து நம்ம குழந்தைகள், சுற்றம், கணவன், இப்படி எல்லாத்தையும் பண்ண முடியும். இது எல்லாத்துலயும் முக்கியமா தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது, உங்களது தாய் தந்தையா, உங்களது கணவனின் தாய் தந்தையையும் மனைவியின் தாய் தந்தையும் பாருங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைகளை பெற்று வச்சிருப்போம், ஒரு பெண்ணு ஒரு ஆணு. சோ அந்த அம்மா அப்பாவை பார்க்க வேண்டிய கடமை அந்த ஒரு பிள்ளைக்கு இருக்கு. சோ இப்ப இனி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆனா இருக்குங்கன்னா இப்ப கூட நான் லேட்டஸ்டா இப்ப பார்த்ததுல 2 மாமனார் மாமியாரும் அழகா, எங்க அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பாவும் ஒரே வீட்டுல இருக்காங்க. பசங்க 2 பேரும் ஃபாரின்ல இருக்காங்க. ஆனா பக்காவா அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா வசதிகளும் பக்காவா செஞ்சு வச்சுட்டு அப்பப்ப அவங்கள கூப்பிட்டு போறதும் அவங்க இங்க வந்து பாக்குறதுமா ரொம்ப சிறப்பாவும் வச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற, எல்லாருமே வந்து அது வேற இது வேற அப்படிங்கறத பார்க்காம தனது தாய் தந்தையை போலவே மனைவியின் தாய் தந்தையும் கணவனின் தாய் தந்தையும் பார்க்கும் ஒரு இது. ஏன்னா நீங்க தப்பா ஒரு இது போட்டீங்கன்னா உங்க வயித்துல வளர்ற அந்த குழந்தைங்களுக்கு உங்களோட அலைகள் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நேரடியா தொடர்புலயே இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு உங்க மாமியார மாமனார இல்ல மத்தவங்களை வெறுக்கிறீங்களோ அந்த வெறுப்பு முழுக்க 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 உங்க குழந்தைங்க கிட்டயும் இருக்கும். அந்த குழந்தைங்க அவங்க அத்தனை பேரையும் வெறுப்பாங்க. சோ அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல நீங்களும் வெறுக்கப்படுபவர்களா ஆகி விடுவீங்க. உங்களையும் உங்களுக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு ஆயிடும். சோ நம்ம இதெல்லாம் கிடைச்சதுல முக்கியமா நம்ம இந்த தவத்தை நமக்கு கொடுத்த இந்த குரு
இந்த ரெண்டிக்கும் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நம்ம போற்றி எப்பவுமே அவரோட எல்லா இதையுமே கரெக்டா பண்ணும். சரி, வெறும் தவம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதுமா? தவம் நமக்கு சொன்ன இல்லையா எல்லாம் எவ்வளவு சிறப்பு. இதெல்லாம் பெண்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்கிற ஒரு காலத்துல இருந்து நம்ம எல்லாம் மாறி இல்லத்தரசிகளாகிய நமக்கு அத்தனை பேருக்கும் இந்த தவங்கள் மிக சிறப்பா எத்தனை வகையில எல்லாம் கொடுத்திருக்காங்க. நாக்கினை, துரியம், சாந்தி, துரியாதீதம், அப்படியே யாரோ சொன்ன சிறப்பு தவங்களாக அத்தனை தவங்கள். இது அத்தனையுமே நம்ம கொடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள எங்கெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வரும், அடுத்து பஞ்ச இந்திரியம், பஞ்சபூத நவக்கிரகம், நித்யானந்தம், முழுமை பேராக இறைநிலை தவம், இப்படி அத்தனையும் அந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்துல எல்லாம் நம்மள அவ்வளவு அழகா நம்மளோட எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி கிளீனா இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 9 மையம் சிறப்பு தவங்கள்ல அது. சோ இந்த அத்தனையுமே நமக்கு கொடுத்திருக்க அந்த குருக்கு நம்ம எந்தெந்த விதத்துல நன்றி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள தவம் கிடைச்சிருச்சு, நான் தவம் எடுத்துட்டேன், நம்ம எல்லாம் இது பண்ணிட்டோன்றத மட்டும் வச்சு அப்படி வச்சுக்காம நம்மளோட எல்லா செய்கைகள்லையும் மாற்றங்கள் நிகழ்த்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா தெரிஞ்சிருச்சு நமக்கு நான் பண்ண தப்பு என்ன எல்லாத்தையுமே பாதிக்கும் அப்படிங்கும் போது நான் முதல்ல சிறப்பா என்னை மாத்திக்கிறதுக்கு இதை நான் கரெக்டா பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு தவங்களை மட்டும் எடுத்துட்டு நான் செய்யறதெல்லாம் தப்பு தப்பா நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. திரும்ப அந்த கருமையத்துல அப்படியே அங்கேயேதான் இருக்கும் இது எல்லாமே. இப்போ நம்ம இந்த கருமையத்தை தூய்மை செய்யறதுக்கு என்ன நம்ம தெரியாது, நம்ம அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மான்னு ஒரு 126 பேர் செஞ்சு அத்தனை பதிவுகளும் வாங்கி வந்திருக்கேன். இப்ப நான் அதை கொண்டு போய் என் பிள்ளைகளுக்குன்னு கொடுத்துருக்கேன். பிறந்துட்டாங்க அந்த பிள்ளைகள் கிட்ட இருந்து நல்லதை வர வைக்கணும்னா நான் இப்போ அந்த கருமையத்துல இருக்கிறது எவ்வளவு தூரம் என்னோட வாழ்க்கை இப்ப டே டு டே லைஃப்ல, ஏன்னா இப்ப இதைதான் நம்ம பண்ணணும். இதை பண்றதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கு. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முழுமையா நம்மள இதுல ஈடுபடுத்தி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எந்த காரணம் கொண்டும் அந்த 2 ஒழுக்க பண்பாடை டெய்லி அதை அப்படியே ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி நம்ம கருமையத்துல மேலடுக்கு பதிவுகளாக நல்ல பதிவுகளை போட வேணும். இதான் மட்டும் நான் செஞ்சேன் அப்படிங்கிறது மேலடுக்கு பதிவுகளா நல்ல பதிவுகளை மேல 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 போடும்போது அடியில இந்த கருமையத்துல களங்கம் பட்டிருக்கிற அந்த கருமையம் அது அப்படியே இருக்கும். இந்த மேல் பதிவுகள் தான் அனுபவங்களாக வந்துட்டே இருக்கும். இந்த பதிவுகள் அப்படியே இழந்து போகும். அந்த செயலுக்கு வராம அந்த செயலை வரவிடாமல் அதை தடுத்து மேல் பதிவுகளாக மிக சிறந்த பதிவுகள் மிக மிக சிறந்த பதிவுகளை மேல போட்டுட்டே இருக்கணும். நிறைய சர்வீஸ் பண்ணணும், நிறைய ஆன்மீகத்துல ஈடுபாடோட என்னெல்லாம் பண்ணா நம்மளோட சோ பண்ணும் போது என்ன நிகழும்னா அதுதான் அங்க போகுது. நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் மட்டும் நினைக்காம நல்லா இருக்கணுங்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமா, எனக்கு தெரியாம நிறைய செஞ்சாச்சு. எனக்கு இப்ப பிரெக்னெண்டா இருக்கும்போது இப்படி எல்லாம் இருந்திருந்தா என்னோட அலையும் அந்த குழந்தைக்கு போகுதுன்னு நான் தெரிஞ்சிருந்தா கெட்டதை ஏதாவது போய் நம்ம பார்த்திருப்போமா, கெட்டதை ஏதாவது நம்ம போய் கேட்டிருப்போமா, இப்படி எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு குப்பையா ஆக்கி இருப்போமா? ஏன்னா நமக்கு நம்ம உடல் ஒரு கோவில்ன்றது தெரியாம ஆல்ரெடி நிறைய குப்பையை போட்டிருப்போம். சோ இதெல்லாம் தெரியாம பண்ண தவறுகள் இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அது அங்க இருக்கட்டும். அந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும். அது ஐயா சொல்லுவாரு கருமையத்தை தூய்மை அப்படின்னா அது அப்படியெல்லாம் கிடையாது. அது பதிவுன்னு ஒரு தடவை ஆயிடுச்சுன்னா அது பதிவு தான், அது அங்கதான் இருக்கும். அந்த பதிவுகளுக்கு மேல் பதிவுகளை நல்லதை போட்டுட்டே வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல பதிவுகள் நிறைய நல்லதுகள் செய்யுங்க. 2 ஒழுக்க பண்பாடு அப்படியே சிறப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. என்னெல்லாம் நல்லது பண்ண முடியும். ஏன்னா ஒரு வேதாத்திரி அன்பர்களும் குறைஞ்சது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு 100 பேருக்காவது இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஒருத்தர் 100 பேருக்கு அப்படின்னா மிக விரைவில் ஐயா எதிர்பார்த்தது என்ன, உலகம். அது ஈஸியா நம்ம கொண்டு போக முடியும். சும்மா நம்மளால முடிஞ்சதை அத்தனை பேரையும் கொஞ்சம் இந்த அமைப்புக்கு கொண்டு வரணும். நிறைய நல்லதுகளை அவங்களை கேட்க சொல்லணும். அது போய் நீங்க கூப்பிட்டீங்கன்னா அப்படி வரமாட்டாங்க. உங்களது செய்கைகள் நீங்க எப்படி மாறி இருக்கீங்க அப்படிங்கிறது மத்தவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். அது இங்க நல்லா இப்ப அடிக்கடி அந்த கிளாஸ்ல அட்டன் பண்றதுல நிறைய சேஞ்சஸ் இருக்கேன் அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கவங்க முதல் தெரிஞ்சுக்கணும். சுற்றி இருக்கவங்க அதை தெரிஞ்சுக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அது என்னது அப்படின்னு கேட்டு நம்ம கிட்ட வரணும். சோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்மள ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கணும். நம்மளை சுத்தி அந்த அன்பர்கள் அந்த கேட்டுட்டு நம்மளை எங்கேயும் ஜாயின் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா நான் எவ்வளவு தூரத்துக்கு என்ன நான் பிராக்டிஸ் பண்ணி என்ன நான் எவ்வளவு மேன்மைப்படுத்தி எவ்வளவு நல்லதுகள் செஞ்சு பண்ணணும். சோ இந்த கருமையத்தை தூய்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்புக்கு நமக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு நமது குரு. நம்ம இந்த தவத்தின் மூலம் அந்த தவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறத நம்ம வேஸ்ட் பண்ணிக்காம
நான் ஏன் கருமையத்துல மேல் பதிவுகளாக அதை நல்லதை போட்டு 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 அடியில அந்த பதிவுகளை அமுத்தி இந்த நல்ல பதிவுகளை மேலோங்கி வர செய்து நம்ம குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க அது அத்தனையுமே அவங்களுக்கு சிறப்பா அமைய பெற்று அவங்களுக்கு நிறைய நல்லதுகள் சொல்லி கொடுக்கணும். இப்ப நமக்கு கிடைக்கல, நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லணும். அது தவத்துக்கு போங்க, காயகல்பம் கத்துக்கோங்க, தவங்கள் செய்யும் போது உங்க மனம் அமைதியாகுது, அந்த அமைதியில உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஒரு இது இருக்கும். ஏன்னா அமைதி கிடைச்சிருச்சுனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே, ஏன்னா நம்மளோட ராதாகிருஷ்ணன் ஐயாவோட ஸ்பீச்ல அதிகமா சொல்லக்கூடிய ஒரே அமைதி. அந்த அமைதியை நம்ம தேடணும்னா தவம் மட்டும் தான் அதுக்கு நமக்கு கை கொடுக்கும். தவத்துலதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அலைச்சூழலை குழைச்சிக்க முடியும். அலைச்சூழல் மெல்ல மெல்ல குறைஞ்சு 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 13ல இருந்து மெது மெதுவா ஒரு 4-5க்குள்ள வந்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சி லெவல்லயே நம்மள வச்சுக்க பழகிட்டோம்னா சுத்தி நடக்கிற எதுவுமே நம்மள பெருசா பாதிக்காது. பெருசா பாதிக்காதுங்கிறத விட இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எதையுமே நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். அந்த 4-5க்குள்ள எது பதிஞ்சாலும் அங்க போய் பெருசா அந்த தீமைகள் பதிவும் பதியாது. சோ அந்த 14 to 40 சைக்கிள்குள்ளதான் நம்ம மொத்தமா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில எல்லாத்தையுமே பதிய விடுறோம். சோ அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம இப்படி திரும்பும். நம்ம மனசு வந்து தான் பண்ணுது, எதுக்கு திருப்பி இதுக்கு போய் நான் டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேற்றுக்கு கூட நான் கிளாஸ்ல ஒரு வார்த்தை சொன்னேன் நான், சுய சிகிச்சைன்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியெல்லாம் வரும்போது கோபம், தாபம், என்ன சொல்றது, வருத்தம், வேதனை, வலிகள் அதெல்லாம் வரும்போது கொஞ்ச நேரம் சுய சிகிச்சையா நம்ம மூச்சையே கொஞ்சம் கவனிச்சு மூச்சு மேலேயே கொஞ்சம் கவனமா இருந்து கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி கொஞ்சம் வெளியே விட்டு இப்படி பண்ணும்போது அந்த நேரத்துல அந்த எண்ணங்கள் நம்மளை நெருங்காம கொஞ்சம் அது விலகி நிற்கும். சோ இப்படி நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் அழகா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் கூட நமக்கு ஈஸியா இருக்கும். மட்டும் இல்லாம நம்மள இந்த பிறவியிலேயே நமது கருமையத்தை தூய்மை செஞ்சு நம்ம என்ன வந்திருக்க வேலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாம ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நமக்கு இப்படி ஒரு குரு கிடைச்சு நம்ம அந்த இதெல்லாம் தூய்மை பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா, எவ்வளவு சீக்கிரமா நம்ம அந்த உணர்வு தட்டி இறை உணர்வு தட்டி இறையோடு ஐக்கியமாகணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட முழுமை பேருங்கிறதே அதுதான். சோ அதற்கு நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு சிறந்த அமைப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. அதை முழுமையாக பயன்படுத்தி நம்ம சிறப்புறுவோம் என்று ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். நான் வாழ்க வளமுடன். இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய இடம் கொள்வதற்கு உங்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றியினையும் வாழ்த்துக்களை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.